மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுங்க. நீங்க ஒருமைப்படுத்தி பேசும்போது, அசிங்கமா பேசும்போது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதோட விளைவா தான் திரிஷா அவர்கள் போட்டாங்க. ஆனா இனிமேல் வரக்கூடிய போஸ்ட் நீங்க போட்டுட்டே இருக்கலாம். அவங்களுக்கு தவறு கிடையாது. ஆனால் அவங்கள அட்டாக் பண்ணியே நம்ம வந்து இந்த பதிவு போட்டுடலாம். நீ எதுக்கு எனக்கு சொல்ற நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு பதிவு போடலாம். இல்லை இவங்க தான் சொல்றாங்க. சில நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு பின்னாடி வரும்போது இதனுடைய பார்வை திரும்புது எல்லாருக்குமே. இதை நோக்கி தான் போடுறாங்க, அந்த போஸ்ட்டை போடுறாங்க அப்படின்னு. பட் அது வந்து நம்ம விசாரிக்கும் போது என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் நம்மளோட வந்திருக்காரு. சார், திரும்பவும் ஒரு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பேசுபொருள மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். த்ரிஷா அவர்கள் போட்ட பதிவு வந்து யாரை குறித்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான சர்ச்சை போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு விஷயமும் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. நிஜமாவே என்ன சார் நடக்குது? இல்லைங்க, அதாவதுங்க ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஸோ 10 நாளைக்கு முன்னாடி பிரபல யூடியூப் சேனல் கொடுத்தாங்க. அது வந்து டோட்டலாக தமிழ் இண்டஸ்ட்ரியை தவிர அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே பற்றிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அது நிறைய பேசியிருக்கோம் நம்ம. அந்த வீடியோவுக்கு பிறகு தான், அதாவது அப்பா மேலே எந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சுருக்கோம், குடும்பம் எந்த அளவுக்கு அப்பா மேலே வச்சுருக்கோங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் ஜேசன் சஞ்சய் வந்து சொல்லிட்டு போனார். நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே பார்த்தீங்கன்னா மறுநாளே வந்து நீங்கள் சொன்னது மாதிரி த்ரிஷா அவர்கள் வந்து அவங்களுடைய பேஜில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது எந்த விழாவுக்கு எதுக்குமே போயிருந்தாலும் 32 நிமிஷம் மட்டும் அங்கே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்க முடியும். அதற்கு பிறகு நம்ம வீட்டுக்கு தான் போகணுன்னு தோணும். இப்போ வீட்டில் இருக்கிறோட கொஞ்சம் பேசி ஃப்ரீயாக இருக்கணும்னு மைண்டு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதுக்கு ஏகப்பட்ட இது, ஏன்னா இது சொன்னோன்னே இப்படி இவங்க எதுக்கு இந்த பதிவு போடுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேர் புரியல அது. பட் அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ ஒரு போஸ்ட்டாக போட்டுடுறாங்க, அவ்வளோதான். அது அவங்களுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியுதோ புரியல, பட் அவங்க புரியுது மாதிரி ஒன்று போட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கழித்து சங்கீதா அவர்கள் வந்து இந்த கடந்த 7ஆம் தேதி அன்னைக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து எனக்கு விவாகரத்து வேணும்னு ஒரு மனுவை போட்டிருந்தாங்க. அதற்கு முன்பாக டிசம்பர் மாதம். இப்போ 7ஆம் தேதி 3வது ஹியரிங் வரும்போது தான் அவர் உடனடியாக இன்றைக்கி இந்த கேஸை நான் அதை பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க லண்டன்லேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இங்கே நீதிபதி சுஜாதா அவர்கள்ட்ட வந்து பேசும்போது டேட் தள்ளி கேட்கப்படுது விஜய் ஒரு சார்பாக. இல்லை முடியாதுன்னு இன்றைக்கே பேசணும் அப்படின்றாங்க. அங்கே என்னமோ நடக்க போகுது மாதிரி ஒரு சின்ன யூகம் காலையிலேருந்து 10 மணிக்கு வேகமாக ஓடிட்டு இருந்தது. ஆனால் மத்தியானம் வச்சாங்க. எல்லாருக்குமே பேசுனதுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சாங்கன்னு சொல்ல முடியும். அது சுருக்கமாக சொல்ல போனோம்னா, சங்கீதா அவர்கள் வந்து நான் கொடுத்த அந்த விவகாரத்து மனுவை வந்து நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னாங்க. அது சம்மந்தமாக ஒரு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்குமே நீதிபதி அவர்கிட்ட வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் சுஜாதா அவர்கள் பேசின பார்க்கும்போது அங்கே இருக்கிற கோர்ட்டில் இருக்கலாம் வெளில அனுப்பிச்சிட்டு தான் அவங்க 2 பேர் மட்டும் தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசினாங்க. இது பரபரப்பாக மத்தியானத்துக்கு மேலே செய்திகள் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லா நியூஸ் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் வந்து விஜய் அவர்கள்ட்ட சங்கீதா அவர்கள் கொடுத்த சுகாதாரத்தை சொன்னால் திரும்ப பெற்றாங்க அப்படிங்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி. அது எல்லாருக்குமே, இண்டஸ்ட்ரி தவிர அரசியல் தவிர நிறைய பேருக்கு வந்து என்னப்பா இது ஏதோ நடக்குன்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு விஷயத்தை வந்து சங்கீதா அவர்கள் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படி மாதிரி பேச. நான் தான் ஏற்கனவே நிறைய வீடு சொல்லியிருந்தேன், குடும்ப பிரச்சனை வரும், 1 to 1 பார்த்தானா சரியாயிடும், கண்டிப்பாக இவர்கள் குடும்பம் வந்து ஒன்று சேர்ந்து விஜய் அடுத்த கடத்து போவாங்க, மக்கள் அதை எதிர்பார்க்குற விஷயத்தை நம்ம நிறையா சொல்லியிருந்தோம். அதுதான் அந்த செய்தி வரும்போது நம்மளும் உடனடியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்த மாதிரி தான். இப்போது அதுலேருந்து 2 நாள் 3 நாள் கழித்து பார்த்தோம்னா ஒரு வீடியோ வந்து திரும்பியும் த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க. அது வந்து நிறைய நேற்றிலிருந்து நிறைய பேர் வந்து இது எதுக்கு போட்டாங்க, ஏன் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு. அதில் என்ன பதிவு போடுறாங்க அப்படின்னா, வயசாகிடுச்சுன்னா எதுக்கு ட்ராமா போடணும், தேவையில்லை, என்ன பணம் வேணுமோ அதை சம்பாரிச்சுட்டு நீங்கள் போய் நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க அப்படிங்கிற ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க. இது உடனே பார்த்தோன்னே இது யாருக்காக போட்டாங்க, எதுக்காக போட்டாங்கன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் வந்து பர்த்டேக்கு வந்து ஒரு கேக்கோட வச்சு ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று போட்டதை பார்த்தோம் நம்ம. பட் அது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அது நிறைய பேர் ஏஐயில் பண்ணான்னு சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவை அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. பட் அவங்க போடுற போஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து புரியல, யாரை சொல்கிறாங்க எப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சிக்க முடியாதனால இவங்க சொல்லியிருப்பாங்களா அவங்க சொல்லியிருப்பாங்களா நிறைய விஷயங்கள் பேச போது நேற்று அவர்கள் போட்ட இந்த பதிவு கூட நிறைய பேருடைய பார்வைக்கு வந்து த்ரிஷா அவர்கள் வந்து சங்கீதாவை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்தாங்க. பட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் அவர்கள் போட்டதனுடைய நோக்கம் வேறு மாதிரி இருக்கிறதா நம்ம சில இதெல்லாம் விசாரிக்கும் போது அந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சமீப காலமாக த்ரிஷா அவர்களை வந்து நிறைய பேர் வந்து பேர் சொல்லியே பேச ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக
மற்ற அரசியல் கட்சியினுடைய அது நிர்வாகிகள் நிறைய பேர், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் பேச அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. ஒரு ஒரு நட்பு இருக்குது, சினிமாவில் ஒன்றா நடித்தவங்க அவ்வளோதான். பட் ஒரு விழாவுக்கு ஒன்றா வந்தாங்க. அது வந்து 2 பேர் நடிச்சிருக்கான்ற அந்த ஒரு கணத்தில் பார்க்கப்பட்டு அது வந்து அதை கடந்து போயாச்சு. ஆனால் குறிப்பிட்டு வந்து இவர்களே நோக்கி போட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதனுக்கு கோபம் வரும். இப்படி தான் மன்சூர் அலிகான்லாம் பேசும்போதெல்லாம் உடனடியாக ஒரு பதிவை போட்டாங்க. பார்த்திபன் ஒரு விஷயத்தை பேசும்போது பார்த்தோம்னா, அது குந்தவை பேசாமல் குந்த வச்சுட்டு இருந்தால் பரவாயில்ல, ஒரு விஷயத்தை ஒன்று பேசும்போது அதுக்கு ஒரு பதிவு போட்டாங்க. எதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்கன்னு எனக்கும் புரியல. அவங்க பொண்ணு தான், என்ன தான் அந்த மனசு ஃபீல் பண்ணும் இல்லையா? அப்படி ஒரு விஷயத்த போடும்போது பார்த்தோம்னா, இந்த பதிவு போடும்போது யாருக்காக போட்டாங்க? சங்கீதா அவர்களுக்கு தான் போட்டாங்க. ஸோ மறைமுகமாக போடுறாங்க, பேர் சொல்லாமல் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ உடனடியாக இன்னொரு போஸ்ட்டு ஒன்று போடுறாங்க. அதில் என்னென்னா, நாம் நினச்ச வாழ்க்கையை, இந்த கடவுள் கொடுத்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போன விஷயம் இருக்கிற மாதிரி அந்த ஒரு பதிவை ஒன்று போடுறாங்க. அது எதுக்கு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று வருது. அவங்க மனசில் யாருக்கோ ஒருத்தர் குறிப்பிட்ட ஒன்று போடுறாங்க. ஆனால் இங்கே கரெக்டாக சில நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு பின்னாடி வரும்போது இதனுடைய பார்வை திரும்புது எல்லாருக்குமே. இதை நோக்கி தான் போடுறாங்க, அந்த போஸ்ட்டை போடுறாங்க அப்படின்ட்டு. பட் அது வந்து நம்ம விசாரிக்கும் போது என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இப்போ நிறைய அரசியல் கட்சிலாம் வந்து தேவையில்லாமல் திரிஷா பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க, வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. அப்படி தான் முன்னாள் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அவர், இப்போ எம்எல்ஏவாக கூட இல்லை, இப்போ அவர் தோத்துட்டாங்க. அவர் பேசும்போது நிறைய அதில் வந்து தமிழக முதலமைச்சர் சிஎம் அவர்களை வந்து இந்த ஒருமையில் வார்த்தையில் பேசுகிற நம்ம நிறைய பார்க்க முடியுது. நிறைய எம்எல்ஏக்கள் லாஸ்ட் இது கூட தூத்துக்குடியில் ஒரு எம்எல்ஏ பார்த்தோம்னா சட்டசபையில் வந்து எலும்பு உடைப்பாங்க அது மாதிரி பேசப்பட்டது. அதெல்லாம் வரம்பு மீறிய ஒரு பேச்சாக தான் எல்லாருமே பார்த்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. பட் எதற்காக உரிமையில் பேசுகிறாங்க, ஏன் அதை ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. அதிமுக சேர்ந்த அந்த அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் கூட பார்க்கும்போது இப்போ அவர் என்னென்னா தோத்துட்டாருன்ற அந்த ஒரு ஆதங்கம் என்ன பண்ணுறதுனே தெரியல. வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காரு. நான் அண்டா கொடுத்தேன், குண்டா கொடுத்தேன், நிறையா பண்ணேன், எனக்கு ஓட்டு போடாமல் விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கும்போதுனா ஒரு விஷயம் மக்கள்கிட்ட போய் நீங்கள் நியாயமான முறையில் ஓட்டு கேட்டுட்டு பண்ணுறதுன்றது அது சரியாக இருக்கும், சட்டப்படி சரி. இதை நீங்கள் வந்து ஒருத்தர் கொடுத்து ஓட்டு கேட்டேன் அப்படிங்கிறதே அது மிகப்பெரியவே வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அது வெளிப்படையாக அவர் வந்து மேடையில் பேசுகிறாங்கும் போது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 மாத காலமாகவே விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்ச பிறகு, தமிழக முதலமைச்சரை ஏற்ற பிறகு பார்த்தா நிறையா வீடியோக்கள் போட்டே இருக்காரு. அது அவருடைய கட்சியின் வேலையே வந்து மற்றவர்கள் யாருமே அவ்வளோ பேசுறது இல்லை. குறிப்பாக கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்குது, தலைமை சரியில்லைன்னு சொல்லி தான் விலையை வந்து நம்ம பார்க்க முடியுது. இவர் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டிவிகே ஆட்சியும் சிஎம் விஜய் அவர்களையும் மட்டுமே வந்து குறிப்பிட்டு பேச நம்ம பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் ஒரு இதில் பேசும்போது பார்த்தோம்னா, இதில் பண்ணும்போது யாருக்கோ அவருடைய நெருங்கிய நட்புக்கு சினிமா வட்டாரங்கள் இருக்கிறவங்களாம் பதவிகள் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்தா லைலா மணிக்கு வந்து ஒரு போஸ்டர் கொடுத்துட்டாங்க, அவருடைய ஜோசியருக்கு ஒன்று கொடுத்து நிறைய கேள்வி வரும்போது எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தோம்னா கல்பாத்தினுடைய நம்ம அர்ச்சனா அவர்கள் வந்து அவங்க வந்து பிகில் படத்தினுடைய ப்ரொடியூசர். அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, நாங்கள் எடுத்த படங்களே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வந்து பார்த்தோம்னா பிகில் படம் தான், வேறு எந்த படமே கிடையாதுன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து இந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சரில் வந்து அந்த அரங்காவல் நியமிக்கிற அந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு 4-5 பதவிகள் அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, எந்த ஆட்சி வந்தாலுமே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கணும் தான் நம்ம கொடுத்ததை பார்த்துருக்கோம். 3வது மனுஷங்களுக்கு கூப்பிட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்பிக்கை வரணும்ல, முதல்ல நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் கொடுக்க முடியும் ஒரு பதவியை. அப்போ தான் நம்ம சொல்கிறதை கேட்பாங்க, ஸோ அந்த வேலைகள் சரியாக நடக்கும். பட் அவர் என்ன சொல்கிறார், எல்லாத்துக்கும் சினிமா சம்மந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்குறாங்க. பட் குறிப்பாக போனால் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா நடிகை திரிஷாவுக்கு ஸோ துணை முதலமைச்சர் அந்த பதவியை வந்து அவர் கொடுத்தாலும் கொடுப்பாருன்னு விஷயத்தை ஒன்று சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்னு ஒன்றும் புரியல. அது முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு. அப்படி பார்த்தா தான் முந்தைய ஆட்சியில் கூட, அதுக்கு முந்தைய ஆட்சியில் கூட நம்ம யார் துணை முதலமைச்சர் இருந்தால் எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து யாரும் கேள்வி கேட்கல இல்லையா? அப்போ இது வந்து கொடுக்குறாருன்னே கிடையாது, தகவலே கிடையாது, அரசியலே கிடையாதவங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதை அவர் பேசுகிறத பார்க்கும்போது தான் உரிமையில் பேசுகிறாரு, ரொம்ப மட்டமாக பேசுகிறாரு, தரைக்குறவாக பேசுகிறாரு. ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் நல்லது செஞ்சுருக்காரு 90 நாள், அதை பேசலை, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை. அவர் தோத்ததனுடைய அந்த இதை தாங்கிக் கொள்ள முடியல. இப்போ நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சராகவே நிறைய பேர் தாங்கிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. புலம்பிக்கிட்டே இருக்காங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க, ஓட்டு போட்ட மக்களை வந்து சாம்ப விடுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க.
தொடர்ந்து நடக்குது. அது ஏனே புரியல நமக்கு. நீங்கள் தோல்வி மக்கள் கொடுத்துட்டாங்க. மக்களிடத்தில் வெற்றி பெறதுக்கு தான் அந்த விஷயத்தை நீங்கள் பாடணும். இப்படிலாம் பேசுகிறது வந்து எப்படின்னு தெரியல. அந்த ஒரு விளைவாக தான் திரிஷா அவர்கள் கோவப்பட்டு இந்த பதிவை வந்து போட்டதாக ஒரு செய்தி வருது நம்ம விசாரிக்கும் போது. ஆனால் இதில் என்ன ஒன்று வருது அப்படின்னா, சில நேரங்களில் நம்மளுடைய இந்த கமலஹாசன் அவர்கள் வந்து பேசும்போதோ சில பதிவில் போடும்போதோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அவர் என்ன சொல்ல வர்றாரு என்னன்னு தெரியாது. ஆழமாக சிந்திச்சு அதுக்குள்ளேயே ஒரு நாள் செலவழிச்சாதான் நம்ம ஓரளவு புரிய ஒரு பதிவை. பட் அதே மாதிரி தான் இப்போ என்ன வருது அப்படின்னா, திரிஷா அவர்கள் போட்ட இந்த பதிவு கூட வேற ஒரு கண்ணோட்டத்தோட சங்கீதா அவர்கள் சார்பாக போட்டாங்க, விஜய் அவர்கள் போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்போ ஏற்கனவே எதிராக சாக்கு போக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க மத்தியில் இது வந்து இந்த அவல் கிடைச்சது மாதிரி ஸோ பேச ஆரம்பிக்கணும்னு தகவல் போகும்போது தான் இப்போ நம்ம என்ன சொல்லிக்கல இருக்கு அப்படின்னா, ஒரு பதிவை போடுறது அவங்களுடைய உரிமை. அதை யாருமே கேட்க முடியாது. எது வேணாலும் நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டில் போட்டுக்கலாம். பட் என்னென்னா நேரடியாக யார் உங்களை அட்டாக் பண்ணால் அவங்கள அட்டாக் பண்ணியே நம்ம வந்து இந்த பதிவை போட்டுடலாம். நீ எதுக்கு எனக்கு சொல்கிற, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு பதிவை போடலாம். இல்லை இவங்க தான் சொல்கிறாங்கன்னு பேரோட போட்டால் இந்த குழப்பங்கள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் இப்போ நேற்று அவர் போட்ட பதிவில் இருந்து ஸோ இப்படிலாம் இருக்குமோ அப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு பேசப்பட்டு இப்படி தான் இருந்ததுன்னா ஸோ ஆளை வச்சு நம்ம பேசுவோம் செய்வோம். ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து அவர்களுடைய அதை விஜய் முதலமைச்சர் வந்து பேர் ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் இந்த ஜென்சி கிட்டுன்ற போர்வையில் வந்து உட்காந்துக்கிட்டு பேசுறது, அதுக்குன்னு ஒரு குரூப்பை விட்டு பேச விட்டுக்கிட்டு அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இதுவும் வந்து இதுக்காக தான் போட்டாங்கன்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும். இல்லை நமக்கு பிடிக்கல ஒருத்தர்னா நேரடியாக நம்மளை பேசுகிறோம் அப்படின்னா நேரடியாக பேர சொல்லி நம்ம பதிவை போட்டுற வேண்டியதான். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதனால் இந்த பதிவின் மூலமாக திரிஷா அவர்கள் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த முன்னாள் அமைச்சர் யாரும் கிடையாது, உதயகுமார் அவர்கள். அவர் பேசுனது தான் விஜய் அவர்களை ஒருமைப்படுத்தி பேசுனது. முதலமைச்சர்ன்ற அந்த ஒரு மரபு கூட தெரியாமல், ஏன்னா அவங்க அது எம்எல்ஏ மட்டும் இல்லை அமைச்சராக இருந்தவர், அந்த மாண்பு கூட அவருக்கு தெரியல சொல்கிறதுக்கு. போன முறை அவங்க தோத்தாங்க, அப்போ தினமும் திமுக இந்த மாதிரி திட்டலையே. யாரையுமே திட்ட கிடையாது, பேச கிடையாது, உரிமையில் பேசுனது கிடையாது. ஆனால் இங்கே வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சரை ஏற்ற பிறகு தமிழக முதலமைச்சருங்கிற அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கு. இப்போ அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறத அவர் மேலே ஆமாம், அட்வொகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உரிமையில் பேசப்படுறது வந்து தவறுன்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல் வருது. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இதை வந்து பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, எதையுமே நீங்கள் வந்து ஒன்றும் ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய பேசுறதுக்கான வழிவகைகள் போய்டும். நம்ம கதை அப்படியே பரவிடும். அதை நான் ஏற்கனவே ஒரு சிட்டிங் எம்எல்ஏ நம்ம பேசுனதை பார்த்தோம், அப்போ இவர் பேசுகிறத பார்க்குறோம், வேறு சில பேர் பேசுகிறத பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது வந்து முதல்ல வந்து அந்த முதலமைச்சர் யாருங்கிற அந்த மரியாதை தெரியாமல் ஒருத்தர் பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம அதை அப்போ புரிய வைக்க முடியும். பேசும்போது உங்ககிட்ட ஆதாரம் தான் பேசுங்க. கண்டிப்பாக. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இது ஜென்ரலாக பேசவே கூடாதுங்க. நீங்கள் துணை முதலமைச்சராக திரிஷா உட்கார வைப்பார் அப்படின்னா அவர் சொன்னாரா? ஸோ அரசியல் இழுக்க போகிறேன்னு சொன்னாரா? இல்லை கொள்கை பரப்பு செயலர் போஸ்ட் தரேன்னு சொன்னாரா? எதுவுமே கிடையாது. அரசியல் அவங்களும் கிடையாது. சினிமாவில் நடித்த ஒரு நட்பில் அவங்க வந்து பேசுகிறாங்க. அந்த 2 நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தாங்க, அதோட சரி. பட் அதோடைய விளைவாக தான் திரிஷா அவர்கள் போட்டாங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய போஸ்ட் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் யாருங்கிறத பேரை சொல்லி போட்டுட்டாங்கன்னா அது மற்றவர்கள் வந்து யோசிக்கிறது பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். நான் கடைசியாக ஒன்றே தான் சொல்லிக்கிறேன். கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு போட்டால் அதுக்கு வந்து பெரிய அமௌண்ட் வாங்குவாங்க, அது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமா பல கவர்மெண்ட்டை சேர்ந்த பல பேருக்கு பல வருஷமாக ப்ரொமோஷனே போடாமல் வச்சுருந்தாங்க, பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. அது ஏன் ப்ரொமோஷன் போடாமல் வச்சுருந்தாங்கன்னு தெரியும். ஒரே நாளில் பல பேருக்கு ஒரு பைசா கூட வாங்காமல் ப்ரொமோஷன் போட்டு கொடுத்தாங்க. எஸ், அதை பேசுங்க. இல்லை அதுதான் நல்ல விஷயம் நிறைய இருக்குது. அதை பேசுகிறத விட்டுட்டு என்னென்னமோ சம்மந்தமே இல்லாமல் வாய்க்கு வந்தது இதெல்லாம் முதல்ல இவங்க பேசுறது ஏன் பேசுகிறாங்கன்றதே நம்மளுக்கு தெரியல. ஆட்களை வைத்தும் தினம் தினம் இதை வச்சு பேச வைக்கிறாங்க. ஆட்களை வச்சு பேசுகிறாங்க, அதுக்குன்னு மேடை பேச்சாளர்கள்னு சில பேருக்கு அவர்களை வச்சு பேசுகிறாங்க. அது என்ன சொல்றதுனே புரியல. இவர்கள் வந்து அமைச்சராக இருந்தவர் இப்படி பேசுகிற போது கொடுமையாக இருக்குது. இதனால தான் மக்கள் முகம் சுழிச்சு இவங்களுக்கு ஓட்டு போடலை. இந்த மாதிரி தரக்குறைவாக பேசின ஒரு காரணத்துக்காக தான் மக்கள் முகம் சுழித்து போடலை. ஏன் எங்களுக்கு ஓட்டு போகலன்னு கேட்டிங்களா? இதுதான் காரணம். கண்டிப்பாக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் ஒருமைப்படுத்தி பேசும்போது அசிங்கமாக பேசும்போது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. இதுவும் பெரிய மைனஸில் தான் போகுதுங்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே சார், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்ஷன் வேறு எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அப்படியே தொடர்ந்து ஒருத்தர் அப்படியே மாற்றி
அது வந்து பேசி பேசி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பேட் கல்ச்சர் மாதிரி அதை உருவாக்கிட்டு இருக்காங்கிறது அது கூடாதுன்னு சொல்ல வரேன் சார். க்ளீனாக தெரியுது. இதுக்கு முன்னாடி எந்த சிஎம்மையும் யாரும் இப்படி பேசினதில்லை, அதையும் இங்கே கீழே போட்டு கடந்த ஆட்சியிலையும் சரி முன்னாள் ஆட்சியிலையும் யாரும் யாரை பற்றி பேசலை. ஆனால் 60 வருடத்துக்கு பிறகு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நீ விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்ளாத மனசு இல்லை. அதன் விளைவாக ரொம்ப உரிமையில் பேசுகிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம்தான். அவர்களுக்கும் அது தெரியும், தெரிஞ்சே தான் பேசுகிறாங்க. அது இனிமேல் கூடாதுங்கிறத சொல்லிக்கல வருமுறை சார். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அந்த பதிவு பற்றியும் அந்த அமைச்சர் போட்ட அந்த மோசமான பதிவு பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி சார். நன்றி சார்.